குழந்தை அழகா இருக்காளாங்க? ஆமா. நான் சொன்னேன்ல பையன் தானே சொல்லி, பாத்தீங்களா? பையன் தான் பிறப்பான்னு நான் சொன்னேன்ல. ஷகு எங்க? அவனும் என்கிட்ட பெட் கட்டினான். 2 பேரும் பெட்ல தூத்துட்டீங்க. நான் சொன்ன மாதிரி பையன் தான் நமக்கு பிறந்திருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நீங்க வருத்தமா இருக்கீங்களா பொண்ணு பிறக்கலன்னு சொல்லி? நான் ஏன்டி வருத்தப்பட போறேன்? அதான் 2வது பிறக்க போறது பொண்ணா தானே இருக்க போகுது, அப்புறம் என்ன? ஐயோ, சென்னாதா? சென்னாலாம் முடியாதுப்பா, ஆளை விடுங்க சாமி. இதுக்கு மேல என்னால சத்தியமா முடியாது. ஏற்கனவே சிவனுக்காக பட்டதே போதும். இதுக்கு மேல என்னால இன்னொரு குழந்தைலாம் யோசிக்க முடியாது. ஆமா, எனக்கு ஒரு குழந்தைய போதுங்க. சென்னெல்லாம் விட்டுருங்க. சென்ன பாடுபடுத்திட்டான் தெரியுமா? அதுவும் கடைசி நிமிஷத்துல வெளியே வந்துட்டு அழுகவே இல்லைங்க. எனக்கு மூச்சே நின்றுட்டு. குழந்தை அழுகவே இல்லை, கண்ணை திறக்கவே இல்லை, எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் குழந்தைய கீழே போட்டு தட்டி முதுகெல்லாம் நல்லா தேய்ச்சி ரப் பண்ணி எடுத்தாங்க தெரியுமா? எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமாங்க. அதான் இப்ப நல்லா இருக்கான்ல லூசி, அதை பேசுற? இல்லங்க, உங்களுக்கு தெரியாது அவ எந்த அளவுக்கு சஃபர் ஆயிருக்கான்னு சொல்லி. அந்த கிளாத்தை மட்டும் எடுத்துட்டு பாருங்களேன். பின்னாடி முதுகுல அப்படியே அந்த ஸ்கின்னே வந்துட்டு அந்த அளவுக்கு ரப் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்ப கூட அவன் அவன் அழவே இல்லை தெரியுமாங்க. எவ்வளவு ஃபீலிங்கா இருந்துச்சு தெரியுமா? சரி லூசி, அதான் நம்ம கையில வந்துட்டால, இப்ப நார்மலா தானே இருக்கான். ஆமா, அதெல்லாம் எங்க அம்மா வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷாரும் உள்ள அலோ பண்ணல, சின்ன மட்டும் தான் அலோ பண்ணாங்க. இன்குபேட்டர்ல வைக்கணுன்றதுனால ஒருத்தரா வந்து பாத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதனால எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கூட்டிட்டு போயிட்டு காமிச்சிட்டு வேணா தூக்கிட்டு வந்துடலாம். சிஸ்டர் வந்தாங்கன்னா கேட்டுட்டு கூட்டிட்டு போலான்னு பாக்கல. ஷாரும் வந்த மாதிரியே தெரியல. வெளியா கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. சிஸ்டர் சொல்லிட்டு தான் போனாங்க. உள்ளதான் வந்து எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கும். தெரியலையே. அழகா இருக்கான் என்னங்க, சமத்தா அமைதியா தூங்கிட்டு இருக்கான் பாருங்களேன் எப்படி. ஆமா. சுச்சு சுச்சு, என்னங்க பண்றீங்க? நானே கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருக்கீங்க. என்னன்னு கூப்பிடுறதுன்னு தெரியலடி. சிரடி. டேய் 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 இந்திடா. எப்படியோ நீ உன் அம்மா பேச்சு கேட்பியா இல்ல என் பேச்சு கேட்பியா? என் பேச்சுதான் கேட்பேன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? அப்பா செல்லம் தானே நீங்க? செல்லம் செல்லம். டேய் நம்பாதடா, உனக்கு ஏமாத்துறாரு அவரு. என் பேச்சுதான் நீ கேட்கணும் சரியா? அம்மா தான் நான் கஷ்டப்பட்டு பெற்றிருக்கேன். அவன் எப்படியோ அப்பா பேச்சுதான் கேட்பான். என்னமா தங்கம்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, அம்மா பேச்சுதான் கேட்பான். ஆமா. அப்போ சரி, உன் பேச்சை கேட்கறதுக்கு இவன் வேணா வச்சுக்கோ. நான் வேணா இன்னொன்னு ரெடி பண்ணிக்கிறேன். ஐயோ, சென்னால முடியாது. இன்னொரு மேரேஜ் கூட பண்ணிக்கோங்க. சென்னால முடியாதுப்பா. இதுக்கு மேல இன்னொரு குழந்தைய பத்தி யோசிக்கிறது கூட எனக்கு முடியல. அந்த மாதிரி இருக்கு. ஷாண்டி, லவ் பண்ணும்போது என்னென்ன கதை விட்ட? 10,000 குழந்தை பெத்து தரேன்னு சொன்ன. ஒண்ணு தானடி இருக்கு. சின்ன எவ்வளவு இருக்கு பெத்துக்க? ஐயோ. சரி ஓகே, உனக்காண்டி 10,000 இல்லைன்னா கூட ஒரு 10,00,000 பெத்துக்க வேண்டாமா? ஆமா, 10 குழந்தை பெத்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? கிரிக்கெட்ல இல்ல வாலிபால்ல இல்ல கபடில டீம் சேர்க்க போறீங்களா என்ன? போங்க, ஆளை பாருங்களேன். 10 பெத்துப்பாங்க. 10 ஆசைதான் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க. சிவனை பெத்து இருக்கிறதுக்குள்ளேயே என்னால போதும் ஆயிட்டு. செப்பண்டா வெளியே வருவான்னு இருந்துச்சு எனக்கு. இதுல வேற நீங்க வேற வரும்போது கூட எதுவும் தெரியலங்க பெயின்னு. ஆனா கிளீன் பண்ணும் போது உயிரே போயிட்டு தெரியுமா? சின்னமா வலிச்சிச்சு தெரியுமா? ஆனா சிவனை பார்த்த உடனே எல்லாமே சரியாயிட்டு. செல்லம் எப்படி படுத்துட்டு இருக்கான் பாருங்களேன், அமைதியா அழுகாமே இருக்கான் பாருங்களேன், சமத்து போல. ஆமா, சின்ன மாதிரி இருக்கான். என்னங்க அதுதான் டவுட்டா இருக்கு எனக்கு. சின்ன டவுட் சில்ல உன்ன மாதிரியே இருக்குல்ல. நீ வாயாடி என் பையன் மாதிரி எவ்வளவு சமத்தா அமைதியா இருக்கானே, அதுதான் டவுட்டா இருக்கு. ஒருவேளை எங்க சைடு ஜீனா இருக்குமோ? உங்க சைடு ஜீனா உங்க அம்மா மட்டும் என்ன அமைதியாவா இருப்பாங்க? புயலுக்கு மறு உருவமே உங்க அம்மா தான். அடி பாவி, இரு எங்க அம்மா வருவாங்க சொல்றேன். எங்க சும்மா சொன்னாங்க, அமைதியா இருங்க. சார் வாங்க சிஸ்டர். பேபி இன்குபேட்டர்ல வைக்கிறதுக்காண்டி மேம் கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. பேபியை தரீங்களா? ஆனா பேபியை இன்னும் யாருமே பார்க்கவே இல்லையே. 1 or 2 மெம்பர்ஸா வந்து ஒருத்தரா பாத்துட்டு போலாம் சார். வெளியே அலோ பண்ண மாட்டாங்க. ஒருத்தரா வேணா உள்ள ரூம்குள்ள வந்து பாத்துட்டு போக சொல்லுங்க சரிங்களா? ஒரு 1/2 hour இல்லைன்னா 15 minutes தான் சார் டைம். மேம் திட்டுவாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே பிரீத்திங் இஷ்யூ இருக்கிறதுனால உடனே என்ஐசில ஷிஃப்ட் பண்ண சொல்லிருக்காங்க மேம். கொஞ்சம் சீக்கிரமா பாத்துட்டு போங்க. ஓகே சிஸ்டர், வெளியே தான் இருக்காங்க. இன்ஃபார்ம் பண்ணிருங்களேன், வந்து பாத்துட்டு போயிருவாங்க ஒருத்தரா. ஓகே சார், நான் சொல்லிட்டு போறேன். எல்லாரும் பாத்துட்டதுக்கு அப்புறமா நீங்க வந்து பேபிய ஏதாச்சும் சிஸ்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அவங்க வந்து பிக் பண்ணிப்பாங்க. ஓகே சிஸ்டர். சாண்டி இவ்ளோ கோவமா இருக்க? இவ்ளோ கோவமா என்கிட்ட நீ ரியாக்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே. அப்படி என்ன சொன்னாங்கன்னு கேக்குறேன். எங்க அம்மா வாயை திறந்து பதில் சொல்ல. அதுதான் அங்கேயே வச்சு சொன்னேனே. நானு குழந்தை பெத்துக்க தகுதியே இல்லாதவளாம், குழந்தைய இழந்தவளாம். எங்க அம்மா புருஷனை இழந்தவளாம். நாங்க 2 பேரும் குழந்தைய போய் பார்த்தா குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருமா உங்க அம்மா சொல்றாங்க. சின்ன நீங்களும் அதை நம்புறீங்களா என்ன? லூசு மாதிரி பேசாத. நீ குழந்தைக்கு பெத்துக்க தகுதி இல்லாதவனா? அப்ப நான் வேற இடத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் உன்னதானே கல்யாணம் பண்ணிருக்கேன். அப்போ உன்ன சொன்னா என்னையும் சொன்னா மாதிரிதான் பைத்தியகாரத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத சரியா? எங்க அம்மா பேசுனது தப்புதான், இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி நான் ஒன்னு அப்படி நினைக்கிறேன். நீ என்னைக்கும் யோசிக்காத ப்ளீஸ். சில போற போக்குல நீ பாட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க. அங்க போறோம்னு சொல்லிட்டு சின்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா நீ? சேரகு, என்னால ஒரு முடிவை கூட தெளிவா எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? சீப்பா சொல்றேன், நான் அங்க போய் தான் இருப்பேன். உங்க அம்மாவை நினைச்சு நான் ஏன் பயந்து ஓடி வரணும்? உங்க அம்மாக்கு எப்படி அது மாமியார் வீடோ அதே மாதிரி எனக்கும் மாமியார் வீடு தான். உங்க அம்மாவோட சொந்த வீடுலாம் ஒண்ணும் இல்லாது, அது பாட்டியோட வீடு தானே. அது பாட்டி உங்க அம்மாக்கு யாரு? மாமியார் தானே. அப்ப அவங்களுக்கே அது மாமியார் வீடு தான்.
அப்புறம் அவங்க அதுல சொந்தம் கொண்டாடுறதுக்குலாம் எந்த உரிமையும் இல்ல. நானும் போயிட்டு அதுல இருப்பேன். ஷாரும் என்ன எதுவும் கேள்வி கேட்க முடியாது. அதே மாதிரி உங்க அம்மாவை இனிமே நான் எதிர்த்து பேசதான் செய்வேன். நீங்களும் என்ன கேள்வி கேட்காதீங்க. நான் எப்படி உன்னை கேள்வி கேட்கறேன்னு சொன்னேன்? என்னடி ஆச்சு உனக்கு இன்னைக்கு புதுசா? இந்த மாதிரிலாம் பேச மாட்டியே நீ. உங்க அம்மாவை பேசிட்டாங்கன்னு கோவமா இருக்கியா? சரி விடுடி. கோவத்துல இந்த மாதிரி முடிவு எடுக்காத. அந்த முடிவுலாம் சரியா இருக்காது. அதனாலதான் சொல்றேன். சோஷன் நிதானமா முடிவு எடுத்துக்கலாம். ஓகேவா? முத்துமாரிக்கு குழந்தை பிறந்திருக்குல, போய் பார்த்துட்டு வருவோம் வா. நீங்க பாருங்க ரகு, எனக்கு ரெண்டுல ஒரு முடிவு சொல்லிட்டு அதுக்கப்புறமா போவோம். எதுவா இருந்தாலும் என்ன முடிவு? உங்க வீட்டுக்கு நான் போறேன். நீங்க வரீங்களா இல்லையா என் கூட, அவ்வளவுதான். நீங்க வரலனாலும் நான் அங்கதான் போய் ஸ்டே பண்றதா முடிவு எடுத்துட்டேன். இதுக்கு மேல என் கூட நிக்கிறதும் நிக்காம இருக்கிறதும் உங்களோட விருப்பம். என்ன சொல்றீங்க? லூசு மாதிரி பேசாத சரியா? அங்கிருந்து மொத்தத்தையும் பேக் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு இப்பதான் ஏதோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்ப அவசர அவசரமா ஒரு சின்ன சண்டைக்காண்டி மறுபடியும் அங்க போகணும்னு நிக்கிற. அந்த மாதிரிலாம் ஏதாவது முட்டாள்தனமா காரியம் எல்லாம் பண்ணாதானு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஓ, சின்ன பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி இருக்கா? சில உங்களை பார்த்து ஓடி ஒளிய சொல்றீங்களா? ஒரு வாட்டி அவங்க அடிக்க அடிக்க ஓடி ஓடி ஒளியறதுனாலதான் இந்த மாதிரிலாம் அவங்க ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருப்பி கொடுக்கணும் ரகு. உங்க அம்மாவே இருந்தாலும் திருப்பி கொடுக்கணும். உங்க அம்மா தான் பேசக்கூடாதா என்ன? எங்க அம்மாவை பேசுறாங்கல்ல, சொல்லுங்க. எங்க அம்மா உங்க அம்மா பேசினா சும்மா இருப்பீங்களா? உங்ககிட்ட தான் கேக்குறேன். எங்க அம்மா உங்க அம்மாவை பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களா ரகு? சிரிக்க மாட்டீங்களா? சரி, அதெல்லாம் விட்டுருங்க. உங்க அம்மா எப்படி என்ன கேவலமா பேசுறாங்களோ அதே மாதிரி வார்த்தையால உங்களை பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களா? அட்லீஸ்ட் வளகாப்புக்கு சொல்லல, உங்களுக்கு தெரியாம நாங்க போயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கே எங்க வீட்டுக்கு வந்து கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு அங்க பிரச்சனை பண்ணிட்டு வந்தவர் தான் நீங்க. இது வரைக்கும் எங்க அம்மா அதை பத்தி ஒரு வார்த்தையாச்சும் உங்ககிட்ட கேட்டுப்பாங்களா ரகு? ரகு, பொண்ணுங்க இப்படி ரொம்ப அலட்சியப்படுத்துறீங்க. உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்லுங்க ரகு. நான் என்னைக்கு உன்னை அலட்சியப்படுத்தினேன்? என்னடி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன்? எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப என் கூட வருவீங்களா மாட்டீங்களா, அவ்வளவுதான் கேள்வி. லூசு மாதிரி முடிவெடுக்காத. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்றேன். யோசிச்சு பாப்போம் இரு. யோசிக்கிறதுக்கு இதுல எதுவுமே இல்ல ரகு. நான் போறேன் நாளைக்கு உங்க வீட்டுக்கு. நீங்க வரீங்களா இல்லையா, அவ்வளவுதான். இதுல எந்த முடிவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். நீங்க வந்தீங்கன்னா 2 பேரும் ஒன்னா இருப்போம். இல்லையா? நீங்க இப்ப இருக்க வீட்டுல இருந்துக்கோங்க, நான் உங்க வீட்டுல போயிட்டு இருந்துக்கிறேன். கன்ஃபார்ம் பைத்தியம் தான். பரவாயில்ல, பைத்தியம் என்ன இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. எனக்கு உங்க வீட்டுல போய் இருக்கணும், அவ்வளவுதான். உங்க அம்மாக்கு பயந்து இல்ல இன்னொரு வீட்டுல இருக்கும் கூடாதுன்னு நான் தோணுது, அப்படிதான் நடந்துப்பேன். சரி, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். முதல்ல இப்போ போயிட்டு முத்துமாரி பிரியா குழந்தைய பார்த்துட்டு அதுக்கப்புறமா பொறுமையா எல்லார்கிட்டயும் ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்க போகணுமா வேண்டாமான்னு முடிவு எடுத்துப்போம். போதுமா தாயே? உங்க அம்மாவை பேசிட்டாங்கன்னு சொல்றல, உங்க அம்மா கிட்டயே கேட்போம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு முடிவு எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிடும் 6:30க்கு மேல. 6:30க்கு 2 பேரும் உங்க அம்மா வீட்டுக்கு போவோம். உங்க அம்மா கோச்சிட்டு போயிட்டாங்க தான், இல்லன்னு சொல்லல. நான் வந்து மன்னிப்பு கேக்குறேன். போதுமா? இதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற? உங்ககிட்ட இருந்து கேக்குறேன். இல்ல இதுக்கு மேல இப்படிதான் பிடிவாதமா உட்காந்துக்கிட்டு இருக்க போறியா? இப்ப நீ வரியா இல்லையா? மூஞ்ச தயவு செஞ்சு இப்படி வச்சுட்டு வராத, பார்க்க சகிக்கல. ஷோ கடவுளே, இதுக்கு மேல என்னடி கோவம் உனக்கு? உன்கிட்ட தான் கேக்குறேன். இங்க பாரு அனு, எங்க அம்மா பேசுனது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி நான் எத்தனை வாட்டி தான் உனக்கு மன்னிப்பு கேட்கறதுன்னு எனக்கு புரியல. எங்க அம்மாவை என்ன சொல்லி திருத்துறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் அங்க இருந்து நான் தனியா போகணும்னு சொல்லிட்டு வீடு பார்த்து கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்ப என்னன்னா அவங்க ஏதோ பேசிட்டாங்கன்றதுக்காண்டி மறுபடியும் அங்கேயே போகணும்னு வந்து நிக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி இல்ல அனு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முடிவு கொஞ்சம் கூட சரியில்லைன்னு தான் எனக்கு தோணுது. நீ பதிலுக்கு ஏதாச்சும் பண்றேன்னு அவங்க உன்னுக்கு பண்ணுவாங்க, நீ அவங்களுக்கு பண்ணி, இதுல என்னது இது? இது ஃபேமிலியா இல்ல வேற ஏதாச்சுமா? போர் நடக்கிற இடமா இது? சொல்ல அனு. நீ கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு அனு. அஃப்கோர்ஸ் நான் உன்னை கன்வின்ஸ் பண்றது தப்பு இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இது வேண்டான்னு தோணுது. கொஞ்சம் நிதானமா யோசிச்சா எல்லாத்துக்கும் முடிவு கிடைக்கும். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையானோ? ரகு, உங்களுக்கு புரியுதா இல்லையா ரகு? அவங்க என்ன கேவலமா பேசுறாங்க. சரி ஓகே, சின்ன பேசினா கூட எனக்கு பத்தி கவலை இல்ல. ஆனா எங்க அம்மாவையும் அந்த மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்றாங்க ரகு. அதே ரகு உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது சுத்தமா. அது அவங்க பேசுனது தப்பு தான், இல்லன்னு சொல்லல. அதுக்குதான் நான் அத்தை கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு நீ இதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற? இதுக்காண்டிலாம் போயிட்டு அங்க இருக்கணும்னு முடிவு எடுக்காதானு. இப்பதான் நம்ம பிரெக்னென்ட் ஆயிருக்கோம்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸ்கேனிங் இருக்கு. மறுபடியும் அங்க போயிட்டு பேபிக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அது நல்லா இருக்காதானு. ஃபேமிலிக்குள்ள இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனாலதான் சொல்றேன், நம்ம 2 பேரும் தனியா இருக்கிறதுதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் நல்லது. புரிஞ்சுக்கோ. நம்ம குழந்தைக்காண்டி யோசி ப்ளீஸ். இப்போ நீ இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப டென்ஷன் ஆகி ஹைப்பர் ஆகி இதெல்லாம் எதுக்கு? அது கூட நம்ம குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகும். நான் சொல்றத கொஞ்சமாச்சும் காது கொடுத்து கேளு. ஒரு வாட்டியும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி என்னால முடிய மாட்டேங்குதானு. எங்க அம்மா பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. இனிமே அவங்க பேசாம என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்றேன். போதுமா? நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு நான் பேசுறேன் அப்பாவையும் அம்மாவையும் வச்சு. இனிமே இந்த மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி.
அதுக்காண்டி நான் உங்க அம்மா கிட்டயும் வந்து மன்னிப்பு கேக்குறேன். நீ மறுபடியும் இதுக்காண்டி அங்க போகணும்னு ஆசைப்படாத அனு. நம்ம வயித்துல இருக்க குழந்தைய பற்றி மட்டும் நீ யோசி, மத்தபடி வேற எதையும் பத்தி யோசிக்காத. அப்ப உங்க அம்மா என்ன வேணாலும் பேசுவாங்க, நாம இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன பேசினாலும் பயந்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்கணும், அப்படிதானே? அப்படி நான் சொல்லல அனு. இனிமே பேச மாட்டாங்கன்னு சொல்றேன். புரியுதா இல்லையா உனக்கு? இந்த மாதிரி நேரத்துல டென்ஷன் ஆகாத. அது வயித்துல வளர்ற குழந்தைக்கு நல்லது இல்ல. அதுதான் குழந்தை இல்லையான்னு தெரியலையே, அப்புறம் என்ன? நான் நம்புறேன் அது நம்ம குழந்தைன்னு சொல்லி. உனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லைன்றதை தாண்டில எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் குழந்தை என்கிட்ட வந்து சேரும்ன்ற நம்பிக்கை. உனக்கு அதை பத்திலாம் கொஞ்சம் கூட கவலையே இல்லை. ஆனா நீ ஒரு வாட்டியும் குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு சொல்லுவேன். ஆனா நம்பிக்கையே இல்லாம சுத்திக்கிட்டு கிடப்பேன். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா நானே சரியா? அதுக்கப்புறமா குழந்தை இருக்கா இல்லையான்னு பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு என் குழந்தை என்னை விட்டு எங்கேயும் போகாதுன்னு சொல்லி என்கிட்ட வந்து சேரும். உனக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா என் வீட்டுக்கே திரும்பி வா. இல்லையா என் அம்மா இருக்க வீட்டுக்கே போய் சேரு. போய் அவங்க கூட சண்டை போடு. அங்க இருக்க ப்ரெஷரை மொத்தையும் தலையில ஏத்திக்கோ. நீயே டென்ஷன் ஆகு. அந்த டென்ஷன் மூலியமா என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகட்டும். இதுக்கு மேல உன்னுடைய விருப்பம். நான் இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேன்ல. உன்கிட்டதான் கேக்குறேன். இப்ப என் கூட வர போறியா இல்ல என் அம்மா இருக்க வீட்டுக்கு போறியா? அப்போ நீ பதில் சொல்ல மாட்டேன், அப்படிதானே? நீ பதிலே சொல்ல தேவையில்ல. நான் கிளம்புறேன். சூப்பர் ஜெனிஃபர். தேங்க்யூ மேம். பட் பிரீத்திங் ப்ராப்ளம் பேபிக்கு இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா 3 days ஆச்சும் ஐசியூல வச்சு தான் மேம் ஆகணும். இன்குபேட்டர்ல வைக்காம வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணவே முடியாது மேம். அது காம்ப்ளிகேஷன்லயும் கொண்டு போய் முடிஞ்சிடும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிரீத்திங் எவ்வளோ இம்பார்ட்டன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சிஜன் சப்ளை பிரெயினுக்கு போனாதான் பேபி அழுகும். பேபி ஆனால் இவங்க அழுவே இல்லை பிறக்கும் போது. ரொம்ப சஃபர் ஆகி தான் அதுக்கப்புறமா தான் எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி தான் அவங்க பிரீத்திங் வர வச்சிருக்கோம். ஸோ அதனால 3 days அவங்க இங்கே இருந்து தான் ஆகணும். நார்மலாகவே நம்ம 3 days டெலிவரி அப்போ இருப்போம். இவங்க 6 days கிட்ட இருக்க மாதிரி ஆயிரும் மேம். அதை மட்டும் இன்னும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட யாரும் இன்ஃபார்ம் பண்ணல மேம். நாங்கள் அது பிரச்சனை இல்லை, நான் தனியாக கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சரிங்களா? பேபி இப்போ ஆல்ரைட் தானே? பேபி ஆல்ரைட் தான் மேம். பட் ஆனால் சில டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு நான் கன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் மேம். ஓகே ஜெனிஃபர். ஷகு வந்துட்டானா? ஷா மேம், சார் அப்பயே வந்துட்டார் மேம். சார் ஓபி பேஷண்ட் தான் பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ ஓபி பேஷண்ட்லாம் யாருமே இல்லை மேம். ஃப்ரீயாக தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்ஃபார்ம் பண்ணணுமா மேம் சார் கிட்ட ஏதாச்சும்? இல்லை ஜஸ்ட் கேட்டேன், அவ்வளோதான். நான் பார்த்துக்கிறேன் ஜெனிஃபர், நீங்கள் போங்க. ஓகே மேம். ஷிஃப்ட் டைமிங் நீங்கள் கூப்பிட்டதுனால எமர்ஜென்சின்னு வந்தேன் மேம். இப்போ நான் கிளம்பட்டுங்களா இல்லை ஷிஃப்ட் கண்டினியூ பண்ணவா மேம்? இல்லை ஜெனிஃபர், நீங்கள் கிளம்பலாம். இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதான் ரகு இருக்கான்ல, நானும் இருக்கேன், டியூட்டி டாக்டரும் இருக்காங்க, ஷாம்குமாரும் வருவார். நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ஓகே மேம், தேங்க்யூ. ஹாய் ப்ரோ. என்ன ப்ரோ எப்ப பார்த்தாலும் ஒர்க்னு பிஸியாவே இருக்கீங்க? நீங்க இப்படி இருக்க மாட்டீங்களே. வந்த 1 month நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். செம வைபா இருக்கீங்களே ப்ரோ. இப்ப என்னாச்சு? ஒரே ரொம்ப அப்படி டெக்னிக்கலா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க 2-3 வாரமா நானும் கவனிச்சுதான் ப்ரோ இருக்கேன். நீங்க சரியில்லை ப்ரோ. என்னாச்சு ப்ரோ? அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். சரிங்களா? ப்ரோ என்ன ப்ரோ, நாங்களே ஒர்க் பண்ணிக்கிறோம்னாலும் நீங்க விட மாட்டீங்க. இப்போ என்னன்னா ஒர்க் இருக்குன்னு கிளம்புறேன்றீங்க. சின்ன ப்ரோ ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு வந்தா நீங்க வேற. இன்னைக்கு நைட்டு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்கோம், வரீங்களா ப்ரோ? சரி, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. சின்ன ப்ரோ ஒரே வைப் பண்ணலாம்னுக்கிட்டே இருப்பீங்க. எங்க வைப்லயே இல்லையே நீங்க. எப்பவுமே சாவு பார்த்தா ஒரு பாசிட்டிவ் வைப்ல இருக்கும் ப்ரோ. இன்னைக்கு என்னாச்சு ப்ரோ? ஒரு மாதிரி மூட் ஆஃப்லயே இருக்கீங்க. நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு 2 to 3 weeks ஒரு மாதிரி அப்செட்லயே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏதாச்சும் சொன்னா தானே ப்ரோ தெரியும். அந்த மேனேஜர் கிறுக்கு பையன் எதனா சொல்லிட்டானா ப்ரோ? அப்படியெல்லாம் நான் யாரும் எதுவும் சொல்லல. எனக்கு வேலை இருக்கு, நான் அந்த வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஆபீஸ்க்கு வர்றது வேலையை பார்க்கறதுக்கு தானே. அதுக்கப்புறம் என்ன? இங்க பாருங்க, இந்த பார்ட்டி கொண்டாடுற மூட்லலாம் எதுவுமே இல்லை. நீங்க வேணா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அங்க வந்தாலும் நான் இந்த மாதிரி மூட் ஆஃப்ல தான் இருப்பேன். ஸோ உங்க பார்ட்டியும் வேஸ்ட் ஆயிரும். அதனாலதான் சொல்றேன், வேண்டாம் ப்ரோ, விட்டுருங்க. ப்ரோ என்ன ப்ரோ நீங்க பார்ட்டி வேண்டாம்னு சொல்றீங்க? அந்த மண்டைய நூடில்ஸ் எதனா சொன்னா ப்ரோ? அவன் கிடக்குறான். அவன் சொன்னதுக்கா ப்ரோ நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவனா ஒரு ஆளே இல்ல ப்ரோ. கல்தாமுட்டில 2 வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் என் காலில் விழுந்துருவான் ப்ரோ. நீங்க அதுக்காண்டிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. அவெல்லாம் ஒர்க் ப்ரெஷர் கொடுத்தானா அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நாங்க 2 பேர் பாருங்க எவ்வளவு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கோன்னு, கார்த்தி தலையில கட்டிட்டு. அந்த மாதிரி நீங்க வைப்ல வாங்க ப்ரோ. நீங்க பாருங்க, அந்த மேனேஜர் கிறுக்கு மண்டையனை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அந்த டப்பா மண்டையனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ப்ரோ. வைபா பண்ணுவோம் ப்ரோ, வாங்க ப்ரோ. ஹே மிஸ்டர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அச்சோ டேய், சிவ எப்படா வந்தான்? தெரியல மச்சான், எப்ப வந்தானே? நான் வேணா எக்ஸ்பிளைன் பண்ணவா எப்ப வந்தேன்னு? சோடா புட்டி டப்பா, நூடுல்ஸ் மண்டையன், இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். இங்க என்ன வேலை நடந்துட்டு இருக்கு? வேலை செய்ய சொன்னா இப்படிதான் என்ன ஓபி அடிச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களா என்ன? இன்னைக்கு நான் கொடுத்த ப்ராஜெக்ட முடிக்காம இங்க இருந்து 2 பேரும் போகவே கூடாது. பார்ட்டி பண்றானுங்களாம், பார்ட்டி. வைப்ல வாங்க, இதை வாங்கன்னு சொல்லிட்டு போங்கடா. போயிட்டு கொடுத்த ப்ராஜெக்ட ஒழுங்கா பக் இல்லாம முடிச்சுட்டு வாங்க.
எனக்கு எப்படி ஆபீஸை விட்டு போறீங்கன்னு நானும் பாக்குறேன். இவ்வளவு திமிரு இருந்தா என்ன பத்தியே இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருப்பீங்க? ஐயோ, உங்களை பத்தி பேசல, நாங்க பழைய மேனேஜரை பத்தி பேசணும். நீங்க பாருங்க, பழைய மேனேஜரை பேசுனீங்களோ புது மேனேஜரை பேசுனீங்களோ பேசிருக்கீங்களே, இந்த ஆபீஸ்ல நின்னுதானே பேசுனீங்க. இப்போதைக்கு நான் தான் மேனேஜர், சொல்ற வேலையை செய்யுங்க. இல்லைன்னா மொத்தமா பேக்கப் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். எப்படி வசதி? சாரி சார். சாரி சார். போங்க. ஓகே சார். சாரு, வா போலாம். வரேன். டேய் சார், எதுக்கு இப்ப வாயு பொழந்துகிட்டு 2 பேரும் நின்றுருக்கீங்க? உங்க 2 பேரை மட்டும் தான் போக சொன்னேன், சாரு இல்ல. அவகிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் இருக்கு, நீங்க 2 பேரும் போங்க. இல்ல சார், 3 பேரும் ஒரே ப்ராஜெக்ட்ல தானே ஒர்க் பண்றோம். கார்த்தி சார் கீழே. அதான் கார்த்தி தலையில மிளகா அரைச்சிட்டு வந்தேன்னு சொன்னியே சார். போயிட்டு கார்த்தி சொல்ற வேலையை போ 2 பேரும். என்கிட்ட என்ன பேசணும்? பேச வேண்டியது இருக்குங்க. என்னோட கேபினுக்கு வாங்க. அது எனக்கு வேலை விஷயமா தான். ஓகே சார். 2 பேரும் இருக்கிற என் வாயை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. சாரி சார், போங்கடா. எல்லாருக்கும் வணக்கம் சொந்தங்களே. மார்னிங் வீடியோ போட்டிருந்தேன், இந்த மாதிரி உடம்பு சரியில்லை தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நிறைய பேர் எனக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நான் ஓரளவுக்கு 1 வீடியோ வச்சு ஒரு நாளைக்கு போட்டிருப்பேன். தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால தான் பார்த்திங்கன்னா என்னால் கரெக்டாக வீடியோஸ் போட முடியலன்னு சொன்னேன். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா லூஸ் மோஷன் நேற்றுலேருந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால் தான் என்னால் வீடியோஸ் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இன்னொன்று அவங்களுக்கு ஃபீவரும் வந்ததுனால ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டோம். இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜபிள் பண்ணிக்கிட்டு வீடியோஸ் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு டைமிங் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். டைமிங் கொஞ்சம் இஷ்யூஸாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிறவங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க. மோஸ்ட்லி குழந்தைய பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கூட வீடியோ போடுங்க, பிரச்சனை இல்லை, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நிறைய பேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொந்தங்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனுவோட ப்ரெக்னன்சி ரிவீல் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த ப்ரெக்னன்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறேன். ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா இல்லைன்னா 1 வீக் அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரொசீஜர் பண்ண முடியும். வீடியோ எடிட்டிங் பேலன்ஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன நினச்சேன்னா அனு ரகு வீட்டுக்கு போயிட்டேன், ஐ மீன் சொந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே தாட்சாயினி கூட போல்டாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி கான்செப்ட் கொண்டு போகலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் என்னால் அந்த மாதிரி வீடியோஸ் எடிட் பண்ண முடியல. ஸோ லாஸ்ட்டாக அந்த மாதிரி தான் முடிச்சிருக்கேன். பார்த்த இந்த வாய்ஸ் ஓவர் கேட்குறவங்களுக்கு புரியும் எப்படி இருக்குது, இந்த மாதிரி கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அது வேண்டாம் நல்லா இருக்காது, அங்கே போனீங்கன்னா பிரச்சனையாக தான் வரும், ரகு இப்போ இருக்க வீட்லேயே கண்டினியூ பண்ணுற மாதிரியே கதையை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட தாட் என்னென்னா அங்கே போயிட்டு தாட்சாயினிக்கு கொஞ்சம் நிறைய விஷயத்தெல்லாம் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி போனால் நல்லா இருக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அப்புறமா லேட் விஷ் பண்ணுறேன், சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க தம்பிக்கு இந்த வீடியோவில். அப்படிலாம் இல்லை, நீங்கள் விஷ் பண்ணதே பெரிய விஷயம்தான். நீங்கள் விஷ் பண்ணணும்னு நினச்சி மெனக்கட்டு கமெண்ட் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் தப்பாக எடுத்துக்கிறதுக்கெலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் விஷ் பண்ணதே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒருத்தரையே பேஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய கமெண்ட் வந்திருந்தது. ஏன்னா நிறைய ஃப்ரேம் செட் பண்ணுறதுக்கு டைமிங் அதிகமாகும். அதனால தான் ஒரே கேரக்டராக பேஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேரக்டரும் இன்வால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறமா சாரு ராக்கி பற்றி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். அதனால தான் இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு 3 மினிட்ஸாக 5 மினிட்ஸாக தெரியல, நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். அந்த கான்செப்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படியெல்லாம் கொண்டு போகலாம், எந்த மாதிரி கொண்டு போகலான்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல்லாகவே பிளாங்காக தான் இருக்குது. அதனால தான் உங்ககிட்ட ஐடியாஸ் கேட்குறேன், வேறு எதுவும் இல்லை. அப்புறமா பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போடும்போது கமெண்ட் கீழே பேபிக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. அப்போ நேம் கேட்டிருந்தீங்க. என்னுடைய பையன் நேம் விகாஷ், மோகன் விகாஷ். அவங்களுக்கு தான் பர்த்டேன்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருந்தேன்.
அப்புறமா வந்து டைமிங் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மார்னிங் வீடியோவில் வந்து 20 மினிட்ஸ் போட்டுட்டு ஈவினிங் வீடியோவில் வந்து ஈவினிங் இல்லை அது நைட் வீடியோ ஆயிடுது. ஈவினிங் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 இல்லைனா 14 மினிட்ஸ் போட்டால் ஓகேவா? அந்த மாதிரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுறவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து பாதியிலே பார்த்துட்டு இந்த கான்செப்ட் இப்படி மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். அதை ஃபுல்லாகவே பார்க்காம வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த மாதிரி கதை போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் தம்ப்லைனை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கமெண்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி கேவலமாக போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து கொஞ்சம் பயந்துட்டு தான் எடிட் பண்ணேன். எப்படி போகுமோ, இந்த டெலிவரி சீன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஓல் ரேட்டடாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்களோன்னு நினச்சேன். பட் ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு எஃபெக்ட் நிறைய போடணும்னு நினச்சேன். பட் ஆனால் சிம்பிளாகவே முடிச்சிட்டேன். அதையும் நீங்கள் நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சொந்தங்களே. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணுறேன். சாரி நடுவில் பேசிட்டாங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.